வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனாக கூட இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணுறோமோ இல்லையோ, இந்த ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்லலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் மோடில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து நல்லா குஜால்ஸாக கிளம்பி போவோம். இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு இந்த நவராத்திரி செலிப்ரேஷன் பண்ணுவோம்ல, அதோட எண்டிங் டே. அட் த சேம் டைம் வந்து இந்த பூஜா வந்து ஹாலிடேஸ் வருது. ஸோ பூஜா செலிப்ரேஷனும் இன்றைக்கி நடக்கும். ஸோ எனக்கு காலையிலேயும் நல்ல மோடில் தான் இருந்தேன். சாம்பார் சாதம் அது பாட்டுக்கு ஒரு சைடு வந்துட்டு இருந்துச்சு. அந்த குக்கிங் வீடியோலாம் நல்லா எடுக்க முடியல, ஏன்னா அந்த சைடு நான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு மேக்கப் வந்து ரொம்ப மினிமலாக தான் நான் மேக்ஸிமம் போடுவேன். ஏன்னா சாரியும் ப்ளவுஸும் ரொம்ப கிராண்டாகவே இருந்துச்சு, நான் கேட்டதை விட அதிகமாக. சாரி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எஸ்ஜி பொட்டிக்குங்கிற இன்ஸ்டா பேஜ். ப்ளவுஸ் வந்து மயிலாடுதுறை ரெஸ்கியூ டிசைனருங்கிற பேஜில் தான் அவங்களே வந்து ஆரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கிராண்ட் லுக்காக இருந்துச்சு, நான் எதுவுமே பண்ணாமல் அப்பயே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். பட் எனக்கு வந்து எப்பயுமே சாரி கட்டினாலே வந்துட்டு ஜிமிக்கி இல்லாமல் எப்படி, அந்த மாதிரி தான். நான் ஜிமிக்கி வந்து இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கினேன், இயல்பை வெண்பா அப்படிங்கிற ஒரு பேஜ்லேருந்து. அந்த முல்லைப்பூச்சாரம் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டைப்பில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த நெக் செட்டும் வாங்கிட்டேன். எல்லாம் போட்டு பார்த்தா ஒரு மாதிரி நல்ல ஃபெஸ்டிவ் லுக்காக இருந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக வந்து ஆஃபீஸ் தான் போகிறோமா இல்லை கல்யாணத்துக்கு போகிறோமா அப்படிங்கிற ஃபீலே வந்துருச்சு. செம்ம ராயல் லுக்காக இருந்துச்சு, ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. இது தேவையா அப்படிங்கிற மாதிரி எனக்கே இருந்துச்சு. பட் போட்டுட்டு போவோம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் இதுதான் ஃபைனல் லுக்கு. தலைமுடி மட்டும் காயலை, அது போகிற போக்கில் காஞ்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்துச்சு. அப்புறம் நேற்று ஃப்ரிட்ஜில் பூ வாங்கி வச்சோமே அப்படின்னு குடுன்னு ஓடி போய் அதையும் எடுத்து வச்சுட்டேன். ஒரு மாதிரி வந்து ஒரு லேடி கிட்ட வந்துருச்சு. ஓகே, இது வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி இன்னைக்கு போயிட்டேன்.